கொண்டு ஐதரணியும் திப்பும் இந்த நிலப்பரப்பை ஆளுகிற போது இங்கே வந்து வரி வசூலித்து கப்பம் வசூலித்து செல்கிறார்கள். கப்பம் வசூலித்து செல்கிறவன் நம்ம வந்தார். வெள்ளையன் படையிலே இருந்து அவனுக்கு கூலிக்காக சண்டையிட்டவன் அத்தனை பேரும் தமிழன் தான். இந்த மண்ணின் மக்கள் தான், இந்த நிலத்தின் மக்கள் தான். வெள்ளக்காரங்க இருந்து படை வந்தானா அவன் படையில போய் சேர்ந்து இந்த நிலத்தை அடிமைப்படுத்தி ஆண்டதுல பெரும்பங்கு வைத்தவன் இந்த மண்ணிக்காரன் தான். தமிழன் வரலாறு எப்படி வீர வரலாறு, விடுதலை வரலாறு, துரோக வரலாறும் பெருசு. அப்படி வசூலிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வர்றாரு. ஒரு சின்ன பையன் வந்து குறுக்கம் மறிச்சு அடிச்சு அந்த கப்பத்தை பறிக்கிறார். வசூலிச்சுட்டு போன அந்த பணத்தை எல்லாம் பறிக்கிறார். என்ன மன்னர் கேட்டா நாங்க என்ன சொல்றது? போய் சொல்லு, சென்னிமலைக்கு சிவன்மலைக்கு இடையில சின்னமலை பறித்து கொண்டான் என்று போய் சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் ஐநூறுகிட்டே கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க, பறிச்சுட்டான் வந்தாங்க. எத்தனை பேருன்னு கேட்கிறாங்க. ஒருத்தன் அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னா 19 வயசு இருக்குன்னு பாயிட்டான். 19 வயசு சிறுவன் இத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வெள்ளையனை எதிர்த்து திப்புவை எதிர்த்து போரிட வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த தீரன் சின்னமலை அவரது வாட்டன். திப்பு இங்கதான் இருப்பான், எப்போது வேண்டுமானாலும் அவனோடு சண்டையிட்டுக் கொள்ளலாம். போது எதிரி அந்நியன் வெள்ளைக்காரன், அவனை உள்ள விடக்கூடாது என்று திப்புவின் படையில் போய் சேர்ந்து அருமை பெருமக்களே, ஒரு மன்னன் அழைத்தால் எல்லோரும் வருவார்கள், ஒரு மந்திரி அழைத்தால் வருவார்கள், முதலமைச்சர் கூப்பிட்டால் எல்லாரும் வருவார்கள். ஆனால் உலகத்தில் புரட்சி என்பது சாதாரண மக்களால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்று. நிகழ்ந்ததும் அதுதான். தீரன் மன்னன் இல்லை, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய மகன். அவன் கூப்பிட்டு பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவன் படையில் சேர்ந்தார்கள் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்கணும். அதை போலதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அவன் மன்னனும் இல்லை, அமைச்சரும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை. ஆனால் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை இடத்தின் விடுதலைக்காக என்னோடு வாருங்கள், போரிட்டு சாவோம் என்று அழைத்த போது 50,000 வீரர்கள் அவன் படையிலே சேர்ந்து தங்கள் இன்னுயிரை தாயினத்தின் விடுதலைக்காக தந்தார். மற்றவர்கள் எல்லாம் சாதி சொல்லி அழைத்தார்கள், மதம் சொல்லி அழைத்தார்கள், மந்திரி மக்களாக இருந்தார்கள், முதலமைச்சராக இருந்தார்கள். உங்கள் முன்னால் இருக்கிற சாதாரண மகன் நான் அழைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் என்ற தேங்கின உணர்வோடு என்னோடு சென்றார்கள் என்றால் அதற்கு பெயர்தான் என் அன்பு பெற்றோர்களே, நன்மை உடன் பிறந்தார்களே வரலாற்றில்